காமார்புக்கூர்ல ஒரு குடிசையிலே புரோகிதம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்த ராமகிருஷ்ணர் ஒரு அவதார புருஷர் பவதாரிணியுடைய தட்சிணேஸ்வர கோவில்ல மூலையில இருக்கக்கூடிய ஒரு அறையிலே ஒரு கட்டிலே ஒரு கொசுவலை கட்டி இருக்கக்கூடிய இடத்துல எப்பொழுதும் பாவசமாதில் ஆழ்ந்து தியானம் பண்ணி தபஸ் பண்ணி அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை இன்றைக்கு உலகத்துல யார்கிட்ட போய் இவருடைய படத்தை காண்பித்தா இது ராமகிருஷ்ணர், இது ராமகிருஷ்ணர், உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் ராமகிருஷ்ணரை அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் சுவாமிஜி தான். உலகம் முழுவதும் ராமகிருஷ்ணர் குரு பிரகாசே தீமான், குருவை பிரகாசப்படுத்து. 10 தெருவுக்கல்ல, 10 ஊருக்கல்ல, தன் நாட்டிற்கல்ல, உலகம் முழுவதும் இன்று ராமகிருஷ்ணரை தெரியாத ஒரு மனிதன் இருக்கவே முடியாது என்று செய்துவிட்டு சென்றவர் அல்லவா நம்முடைய செம்மல். அப்படி அல்லவா செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். இன்று எந்த மொழியிலே யார் உபன்யாசம் செய்தாலும் ராமகிருஷ்ணருடைய காஸ்பலில் இருந்து ஒரு உதாரணம் கொடுக்காமல் பேசவே முடியாது. குருதேவருடைய உபதேச மொழிகளை விட்டுவிட்டு யாரையாவது ஒரு கதை சொல்லுங்கள் பார்க்கலாம். ராமகிருஷ்ணனுடைய மெசேஜ், ராமகிருஷ்ணனுடைய விஷன் அண்ட் ராமகிருஷ்ணனுடைய மிஷன் உலகம் முழுவதும் எடுத்து செல்ல முடியுமா? இப்படி ஒன்று சாத்தியமா என்றால் சாத்தியப்படுத்தியிருக்கிறாரே ஒருவர், ஒரு மகா புருஷர். இதுதான் பெரிய விந்தை, இதுதான் பெரிய வியப்பு. வட இந்தியாவிலே 2 முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள் உண்டு. காசிக்கு செல்பவர்கள் கயாவுக்கு செல்வார்கள், கயாவுக்கு செல்பவர்கள் காசிக்கு செல்வார்கள். காசி கயா 2ம் சமீபம். ராமகிருஷ்ணனுடைய தந்தை கயாவுக்கு செல்கின்றார். அங்கு அவருக்கு ஒரு புனித காட்சி. சாட்சாத் வைகுண்டபதியான பகவான் அவருடைய கனவிலே வந்து நான் உனக்கு குழந்தையாக பிறக்கின்றேன் என்கின்றான். அவர் இது கனவு என்று அலட்சியப்படுத்தி படுக்கும் பொழுது மீண்டும் பகவான் வந்து சொல்லுகின்றார். அப்பொழுது தயங்குகின்றார். நீ வைகுண்டபதியான பகவான், நானோ ஒரு ஏழை பிராமணன், என்னால் உமக்கு எப்படி சேவை செய்ய முடியும் என்று கேட்கும் பொழுது நீ எதை அன்புடன் கொடுக்கின்றாயோ அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி வைகுண்டபதியான பகவான் கதாதரன் அன்று ராமகிருஷ்ணனாக பிறந்தான். ஆனால் இந்த புவனேஸ்வரி தனக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று காசியில் இருக்கக்கூடிய வீரேஸ்வரரை பூஜை செய்தாள், சிவபெருமானை பூஜை செய்தார். சிவபெருமானை பூஜை செய்து தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று 1 வருடங்கள் சோமவார விரதம் இருந்தார். உபவாசத்துடன் அப்படி ஒரு பக்தி சிரத்தையுடன் சிவனை பூஜை செய்தால் அதன் பலனாக ஒரு நாள் கனவு, ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் எங்கு பெற்றாலும் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த பிரகாசமாக எரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்டபத்திலே அவ்வளவு பூமாலைகள் தொங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே வில்வம் இருக்கின்றது, தும்பைப்பூ இருக்கின்றது, சிவனுக்கே உரிய பூக்கள் அங்கெல்லாம் பரப்பப்பட்டு இருக்கின்றன. கந்தர்வர்கள் ஆடுகின்றார்கள், கிண்ணறர்கள் பாடுகின்றார்கள், மங்கள இசை தேவ இசை ஒலிக்கப்படுகின்றது, ருத்ரகணங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நடுவிலே சிவபெருமான், அவனிடமிருந்து ஒரு திவ்யமான ஜோதி வந்து புவனேஸ்வரியினுடைய உடலிலே புகுந்து அவனை ஆட்கொள்கின்றது. அதே நேரத்திலே சுவாமி ராமகிருஷ்ணர் கல்கத்தாவிலே அவருடைய பாவ சமாதியிலே காசியிலிருந்து சிவபெருமான் கல்கத்தாவில் வந்து உதிப்பதாக அவர் தியானத்தில் காண்கின்றார். எனக்காக பிறந்திருக்கக்கூடியவன் வந்துவிட்டான், இனி என் கவலை முடிந்து விட்டது என்கின்றார். கயாவிலிருந்து ஒரு நாராயணன், காசியிலிருந்து ஒரு சிவன், நமக்கென்ன கவலை இனி? 2 பேரும் நம்மை காக்க இருக்கும் பொழுது